டாடி வந்துட்டு உரம் போட்டு வளர்க்குற செடிகள் அழகா அப்படியே தொங்குற செடிகள் எல்லாம் வச்சிருக்காரு. நிறைய பிளான்ஸ் இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் எங்க டாடி என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுல ஆள் இருக்கும் இல்ல என்ன இப்படி வந்தீங்கன்னு வைங்களேன் டாடி அது எங்க டாடி வயிறு கம்மியா சுவாமி மைக்கான் ட்ரிப் இரிகேஷன் காட்டுங்க. ட்ரிப் இரிகேஷன் கமான் சீக்கிரம் இதோ இருக்கு எல்லாமே இதோ இருக்கு பாருங்க. இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டோம். மார்னிங் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து 8:30க்கு ஆன் பண்ணி 3 மினிட்ஸ்ல ட்ரிப் முடிஞ்சிடும். திருப்பி ஈவினிங் 4 o'clock ஆன் பண்ணி 4:44க்கு முடிஞ்சிடும். சோ நாங்க ஊர்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இது இல்லாம மொபைல் மூலமா ஆப் இருக்கு. இந்த மொபைல் மூலமா நம்ம எப்ப வேணா ஆன் பண்ணிக்கலாம், எதை வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் மெயின் இதுல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப இங்க நம்ம இருக்கோம் இல்லையா, இப்ப இந்த இடத்துக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த பாருங்க ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாமே வீடு ஃபுல்லா ஹோம் ஆட்டோமேஷன். ஒவ்வொரு வீடும் நம்ம கட்டுறோம் ஒரு 20-25 லட்சம் 30 லட்சம் கட்டுறோம், மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ். பட் ஆனால் சோலார்னு ஒரு விஷயம் ஒரு 2 to 5 lakhsக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 25 வருஷத்துக்கு கரண்ட் வந்து நீங்க பிபி பில் பே தவிர ஆல்ரெடி சொன்ன சிலிண்டர் வாங்க தேவையில்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்து சார்ஜ் பண்ண போறீங்க. இதுக்கான செட்டப் நான் போட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் கிரிட்னு சொல்லுவோம். ஆன் கிரிட் சோலார்னா பகல் ஃபுல்லா ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த சூரிய மின்சாரத்தை டிஎன்இ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு நைட்டு இல்ல அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்ப வேணா அதை கழிச்சுக்கலாம். இன்னில கொடுக்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள மார்ச்சுக்குள்ள எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம் அவ்வளவு நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நைட்டு பகல் ஊர்ல இருக்கீங்க இல்ல எப்ப வேணா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ், ஹீட்டர் எல்லாத்தையும் போட்டு கொளுத்தலாம். அது இல்லாம இன்கேஸ் இபி இல்ல ஷடவுன்னாக்கா இது அதுக்கான பேட்டரி பேக்கப் வச்சிருக்கேன். இது பார்த்தா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இது வந்து ரொம்ப பாதுகாப்பான பேட்டரி. ஸோ இதுக்கான ஹைபிரிட் இன்வெர்டர்ன்றது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது பார்த்தா ஆன் கிரிட் இன்வெர்டர். இது வந்து மின்சார தமிழ்நாடு மின்சாரத்துக்கு கொடுக்கக்கூடியது. இது ஒருவேளை எங்க வீடு கரண்டே இல்ல, சூரியனே வரல, ஒரு மாசம் வரலனாலும் ஒரு மாசம் எங்களால மேனேஜ் பண்ண முடியும் இந்த பேட்டரி வச்சு. புரியுதுங்களா? மினிமம் கொஞ்சம் சூரியன் வந்து சார்ஜ் ஆகும். இது மட்டும் என்னுடைய ஸ்டுடியோ வந்து டெடிகேட்டடா எப்பவுமே ஒர்க் பண்ணுறதுக்காக இதுக்கான தனியாவே ஒரு பேட்டரி செட்டப், ஒரு 5 கிலோவாட் ஒரு பேட்டரி, ஒரு 5 கிலோவாட் வந்து இன்வெர்டர். அதே மாதிரி இங்க பார்த்தா தனியாக ஒரு 5 கிலோவாட் எல்எஃப்பி பேட்டரி, 5 கிலோவாட் ஹைபிரிட் இன்வெர்டர். இப்படி எல்லாம் பண்ணி டெக்னாலஜி வைஸ் இந்த வீடு முழுக்க தற்சார்புக்கு மாறினாலும் டெக்னாலஜி வைஸ் தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா முதல்ல பண்ணது நானா தான் இருக்கும். சோலார்ல வாட்டர் ஹீட்டர் ஓடுமா, ஏசி ஓடுமா, இது ஓடிட்டு இருக்கு பாருங்க. வைஃபை, இது வந்து வைஃபை எனேபிள் 25 லிட்டர்ஸ். இது எங்க இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே மானிட்டர் பண்ணிக்க முடியும், எவ்வளவு சேவிங் பண்ணணும் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ஒன்று இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் வாருங்க சார், இங்க இப்படி வாங்க சார். இது பார்த்தா வந்து 2000 லிட்டர்ஸ் வந்து எஸ்எஸ் வாட்டர் டேங்க். எல்லாருமே பார்த்துருப்பீங்க பிளாக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க் தான் வச்சிருப்பாங்க. நான் எஸ்எஸ்ல போனேன்னாக்கா ஃபுட் கிரேட். இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்ஓ ஃபேக்டரியில இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து சில முக்கியமான லெபார்டரியில இருக்கலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இருக்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வீடு வந்து தற்சார்பு மாறுறது முக்கியமான ரீசன். வாட்டர் கண்டாமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு பண்றேன். வேலை பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கூட ஒரு 8000-10,000 போட்டீங்கன்னா எஸ்எஸ்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த இடம் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு மினி கெஃபே மாதிரியே இருக்கு. ஒரு என்ன சொல்றது, அழகா ஈவினிங்ல வந்து அப்படியே ஒரு காஃபி வச்சுட்டு உட்காரலாம் போல, அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாங்க பார்க்கலாம். எங்களோட டெரஸ் செட்டப். எஸ், ஆமா, டெரஸ் கார்டன் வச்சிருக்கோம்.